இப்போ ஸ்ரீமதி கேஸில் அஜு பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிடுவோம். ஏன்னா செல்வி அவர்கள் சிவா சாரை வம்புக்கு இழுத்துருக்காரு. அதுவும் எப்படி பேசியிருக்கார் அப்படின்னா, சிவா சார் வந்து அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகினாராம், வாயிலேயே வடை சுட்டாராம், தோசை சுட்டாராம். இதையெல்லாம் செல்வி அவர்கள் சொன்னார்கள். செல்வி அவர்களே, இம்புட்டு நாள் தோசை சுட்டது வாயிலேயே வடை சுட்டது யார் என்று நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவர் மேபி ஏதோ மறந்துருப்பார். ஸ்ரீமதி கேஸை பேசி எவ்வளோ நாள் ஆயிருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் சார்ஜ் ஷீட் வந்தப்புறம் சிவா சார் பேசியிருக்கார். ஸோ அது ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மறந்துருக்கும்னு சொல்கிறத விட அவர் பேசும்பொழுது டங் ஸ்லிப்பாக இருக்கும். அண்டா புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் சிவா சாரை எதெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். சிவா சார் வந்து அந்த பொண்ணு வந்து 4வது மாடியிலேருந்து விழுந்துட்டான்னு சொன்னாராம். அவர் ஏதோ சொல்லிட்டார். இது வந்து அவ்வளோ பெரிய தப்பாக எனக்கு புரியல. சார்ஜ் ஷீட்டில் எத்தனாவது மாடி போடல, ஓகே ஃபைன். ஏன்னா யாருமே அந்த பொண்ணை குதிச்சது பார்க்கல, அதனால் எத்தனாவது மாடின்னு போட முடியாது. ஆனால் சிசிடிவி கேமராவில் அந்த பொண்ணு விழுந்ததுக்கான இவங்கெல்லாம் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போனது இதெல்லாம் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும். எத்தனை மணிக்கு விழுந்தது அதெல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அவர் வந்து தப்பாகவே சொல்லிட்டு போட்டுமே. அதில் செல்வி அவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வீடியோ போடுறது, அண்டா புழுகு ஆகாச புழுகு அப்படின்ட்டு. செல்வி அவர்கள் தான் சிசிடிவி கேமரா வச்சுருந்தாங்கள்ல. ஒரு டீச்சர் வந்து ஸ்ரீமதியை வந்து எழுப்பி விட்டு, தூங்கிட்டு இருந்த ஸ்ரீமதி வந்து நமக்கு பாடம் சொன்ன டீச்சர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்பி போவோம் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணு வந்து எழுந்திரிச்சு டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போச்சான். போன உடனே அந்த டீச்சர் வந்து ஒரு ரூமோட டோரை ஓப்பன் பண்ணாராம். டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூமில் 10 பேர் இருந்தாங்களாம். 10 பேர் இருந்தாங்களா, ஒருத்தர் இருந்தாங்களான்னு ஒரு ஒப்பாரி வச்சாங்க பாருங்கள் ஒரு சேனலில். அப்பா அப்பா பாப்பா, அந்த காலத்து நடிகைகள், இந்த காலத்து நடிகைகள், இனிமேல் வரப்போகிற நடிகைகள், பெஸ்ட்டு நடிகைகள் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே தோற்றுருவாங்க செல்வி அவர்கள் முன்பு. செல்வி அவர்களுக்கு யாராச்சும் ஹீரோயின் சான்ஸோ இல்லை வில்லி சான்ஸோ ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வருவார் இல்லையா? ஏன் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் வந்து செல்வியை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்றது எனக்கு புரியல. பிக் பாஸ் கமல்ஹாசனே கூப்பிட்டு பார்த்தாரு. கமல்ஹாசன் எத்தனை படம் தயாரித்தார், டைரக்ஷன் பண்ணார். அவரோட படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எத்தனை டைரக்டர்ஸ், எத்தனை ப்ரொடியூசர்ஸ், ஒருத்தருக்கு கூட செல்வி அவர்களோட நடிப்பு கண்ணில் படல. நாங்கள்லாம் டைரக்டர் இல்லை ப்ரொடியூசராக இருந்தோம்னா செல்வியை வச்சு நாங்களே ஒரு படம் எடுத்திருப்போம். பட் எங்களுக்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லாதனால நாங்கள் வந்து யூடியூப்பில் செல்வி அவர்களோட நடிப்பை பார்த்து வியந்து போகிறோம். வாஹா, என்ன அழகான சூப்பரான நடிகை இவர் அப்படின்று. பர்ஃபார்மன்ஸில் செல்வி அவர்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நடிகை தான். சரி, அடுத்த வடை சூடுதல் என்னன்னு பார்ப்போம். செல்வி அவர்கள் சிவா சார் என்ன சொன்னாங்க, அந்த கலவர கேஸை பற்றி பேசுகிறாரு சிவா சார். கலவரம் வந்து அந்த ஸ்கூலில் எரிஞ்சது வந்து 3 நாளாக எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி டங் ஸ்லிப்பாகி சொல்லியிருக்காரு. செல்வி அவர்கள் என்ன சொன்னார், ஐயோ அண்டா புழுகு ஆகாச புழுகு 3 நாள் எரிஞ்சிச்சான், 3 மணி நேரம் தான் எரிஞ்சிச்சு. 11 மணிக்கெல்லாம் அந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, 11 மணிக்கெல்லாம் அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாரு. செல்வி அவர்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் செல்வி அவர்கள் கரெக்டாக டைமோடு சொல்கிறாரு. 3 மணி நேரம் தான் அந்த ஸ்கூலில் புகை வந்துச்சு, எரிஞ்சிச்சு, 3 மணி நேரத்துலேயே எரியறதெல்லாம் நின்றுடுச்சு அப்படின்ற செல்வி அவர்கள் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சிவா சாரும் அதை தான் நினச்சிருக்காரு. 3 மணி நேரம்னு சொல்கிறத வந்து தெரியாமல் 3 நாள் சொல்லிட்டார் அவர். அதுக்கு செல்வி அவர்கள் பேசின பேச்சு இருக்கே, வாயிலேயே வடை சுடுறாரு, வாயிலேயே தோசை சுடுறாரு, வாயிலேயே சப்பாத்தி சுடுறாருன்னு செல்வி அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வடை சுடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா சார் அதுவும் டங் ஸ்லிப் தான். ஏன்னா அவர் இந்த கேஸை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு ஞாபகம் இல்லை. எனக்கே கூட அது ஸ்கூல் டீம் வந்து எவ்வளோ நாள் சிறையில் இருந்தாங்கன்னு தெரியாது கரெக்டாக. ஸோ நான் வந்து தோராயமாக 45 டேஸுன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் நானே என்னோடய வீடியோஸில். ஆனால் செல்வி அவர்கள் இப்போ கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு 40 நாள் ஸ்கூல் டீம் வந்து சிறையில் இருந்தார்கள் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் சிவா சார் என்ன பண்ணிட்டாரு, 100 நாள் வந்து அந்த ஸ்கூல் டீம் வந்து உள்ளே இருந்தது சிறையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காது.
ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி பேசிய கேஸ் இது. ஏன்னா ஸ்ரீமதி கேஸ் எல்லோரும் டெய்லியாக பேசிகிட்ருக்காங்க. நம்மளை மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் தான் கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. அதில் செல்வி தான் டெய்லி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவர் ஏதோ ஒரு ஞாபக மறதியில் கூட சொல்லியிருக்கலாம். இதை வந்து அண்டா புழுகு ஆகாச புழுகுன்னு இந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி பெரிய தப்பான விஷயமா சொல்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் இத்தினூண்டு ஏதோ ஒன்று வாயில் வந்ததை சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வந்து வாயில் வந்ததை சொல்கிறோம், இல்லை ஞாபக மறதியில் சொல்கிறோம் அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய தப்பா இல்லை. ஆனால் செல்வி அவர்கள் எப்படியெல்லாம் அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகினார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரூமில் 10 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்க. இந்த செல்வியோட டீம் எல்லாமே பார்த்திங்கன்னா அல்லாக்கைகள் எல்லாம் இபிஎஸ் ரேப் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை ரேப் பண்ணிட்டாங்கன்னு தான் கதை சொல்லிட்டு இருந்துருங்க. அதை தவிர டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் பார்ட்டி நடந்துச்சு, அது நடந்துச்சு. அப்புறம் ரவிக்குமார் அவர்களும் அவரோட பசங்களும் 3 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணாங்கன்னு கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு கதை என்ன சொன்னாங்கன்னா, ரவிக்குமாரோட பசங்க யாரோ ஒரு பையன் வந்து ஸ்ரீமதியை லவ் பண்ணாங்க, அதனால் வந்துட்டு அந்த லவ்வில் வந்துட்டு 2 பசங்களும் ரேப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, செல்வி அவர்கள் இப்போது அவர் வந்து 4வது மாடியில் விழுந்துட்டாருன்னு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு இந்த சிவா சார். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் 4வது மாடியில் வந்து விழுந்து காமின்றீங்க, எல்லாம் ஓகே. அப்புறம் அந்த பொண்ணு விழுந்தது ப்ரூவ் பண்ணு அப்படி இப்படின்றீங்க. சரி, அப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிங்களேன். அந்த ஸ்கூலில் பார்ட்டி நடந்துச்சா, தயவு செஞ்சு அதை ப்ரூவ் பண்ணி காமிங்க. அந்த பொண்ணை யார் யாரெல்லாம் ரேப் பண்ணாங்க அதையும் ப்ரூவ் பண்ணுங்கள், எவிடன்ஸ் கொடுங்க. இபிஎஸ் வந்து ரேப் பண்ணாருன்றீங்க, அண்ணாமலை ரேப் பண்ணாருன்றீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விஐபிகளோட படுத்தினார் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. யார் அந்த 2 பேர்னு பார்த்தோன்னா, இந்த செல்விக்கு எதிராக சாட்சி சொன்ன அந்த ரகசிய வாக்குமூலம் கிடைத்த அந்த 2 பெண்கள். அது வந்து யாருன்னு செல்வி அவர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில். அது வந்து மைனர் பொண்ணுங்க அப்படின்றதுனால எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது, போலீஸோ சரி யாராக இருந்தாலும் சரி. இன்னொன்று வந்து செல்வி அவர்கள் இந்த ஸ்கூலோட கலவரத்தை நடத்தியவர். ஸோ அவருக்கு அந்த 2 பொண்ணுங்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணுங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை, டீக்ளேர் பண்ணலை. இந்த மாதிரி யார் வந்து இந்த 2 பொண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் செல்வி அவர்களுக்கு அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சாகணும். ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன சொன்னார், ஸ்ரீமதியோட சேர்த்து 3 பொண்ணுங்க, அதில் 2 பொண்ணுங்க வந்து விஐபிகளோட படுக்க ஒத்துக்கிட்டாங்க, ஸ்ரீமதி வந்து ஒத்துக்கலை, அதனால் அந்த பொண்ணை வந்து அடித்தே கொன்னுட்டாங்கன்னு கதை சொன்னாங்க. ஸோ அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகுவதெல்லாம் யார் என்று பார்த்தால் செல்வி அவர்கள் தான். இப்போ சிவா சார் வந்து அது புழுகு மூட்டைனே வச்சுப்போமே, அவர் சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் டைமிங் கரெக்டாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளோர் எத்தனாவது மாடி, அதே போல் அந்த கலவரம் நடந்த போது எத்தனை மணி வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சுது, அதெல்லாம் வந்து 3 மணி நேரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் 3-4ன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியலை. இத்தினூண்டு தப்பெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் வளருவோம் பாருங்கள், அதையெல்லாம் தப்பு, அவன் புழுகிட்டான் பொய் சொல்லிட்டான்னு இந்த அம்மா சொல்லுது. அதையும் நம்பி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, செல்வி அவர்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்ருக்குங்க. இப்போது இந்த அண்டா புழுகு ஆகாச புழுகு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சிவா சார் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்லி இவர் அண்டா புழுகு ஆகாச புழுகு சொல்லுவார்னு அப்படி பார்த்தா மெயின் பாயிண்ட்டை விட்டுட்டார் இந்த அம்மா. சிவா சார் எதுக்காக அந்த வீடியோ போட்டார், சார்ஜ் ஷீட்டில் என்ன நடந்துச்சு, ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சு, ஸ்ரீமதியோட டைரியில் என்ன நடந்துச்சு, இதை சொல்கிறதுக்கு தானே அவர் வீடியோ போட்டார். அந்த டாக்டர்ஸ்லாம் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, இதுக்கு தான் அவர் வீடியோவே போட்டார். ஸோ சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறத அவர் படித்து காமிச்சார் அவர். இந்த அம்மா வந்து அதை விட்டுட்டாங்க. சரி, நீ அவர் அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகுகிறார் என்று சொல்கிறாய், அப்போ சார்ஜ் ஷீட்லேருந்து படித்து காமிச்சார் இல்லையா, அதில் எதெல்லாம் போய் நீ சொல்லிக்கலாம்ல. அஜு அண்ணான்னு ஒரு கேரக்டரே இல்லை, நவநீத கிருஷ்ணன் ஒரு பையனே இல்லை, இப்படியெல்லாம் யாருமே இல்லை, அப்படியெல்லாம் யாருமே இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ அதெல்லாம் பொய் இல்லை, அது உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்களா செல்வி அவர்களே? அப்போ சார்ஜ் ஷீட்லேருந்து சிவா சார் படித்தது எல்லாமே உண்மை அப்படின்னு செல்வி அவர்கள் ஒத்துக்கொண்டார். இதுதான் நமக்கு புரிஞ்ச விஷயம். ஸோ அவர் வந்து பொய்ன்னு சொன்னது வந்து குட்டி குட்டி விஷயங்கள், டங்கு ஸ்லிப்பாகி நம்ம பேசுகிறோம் பாருங்கள், அதை வந்து அவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த அண்டா புழுகு ஆகாச புழுகு வாயிலேயே வடை சுடுகிறார்கள், வாயிலேயே தோசை சுடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறாரு, ஆனால் சார்ஜ் ஷீட்டை கோட்டை விட்டுட்டாரே நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த அஜு அண்ணா நவநீத கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து
உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார் அல்லவா? ஸ்ரீமதியோட கையெழுத்து பற்றி பேசலை, அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசாமல் அதெல்லாம் உண்மை என்று அவர் ஆமோதிக்கிறார். இப்போ ஸ்ரீமதி எழுதின லெட்டரெல்லாம் வந்து சில பேர் வந்து ஸ்கூல் டீமே எழுதிடுச்சு, சிபிசிடியே எழுதிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு கொலைக்காரன் கொலை செஞ்சுட்டான், அதை வந்து கொலையாக இல்லாமல் வேறு மாதிரி காமிக்கணும், தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டார் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா என்ன செய்வார்கள்? சரி, இவங்களாம் சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது கொலைக்காரன். அந்த லெட்டரை எவ்வளோ பெருசாக எழுதுவாங்க? 1 லைன் 2 லைன் அதோடு முடிச்சுப்பாங்க இல்லையா? எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, எங்கள் அம்மா கொடுமைப்படுத்துகிறார்கள், எங்கள் தாத்தா கொடுமைப்படுத்துகிறார்கள்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு 2 லைன் 3 லைனோடு முடிச்சிடுவாங்க. அப்படியே அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு எழுதுறதுனாலும். ஆனால் ஒரு பெரிய பேஜ், இவ்வளோ பெரிய பேஜ், 1 ஃபுல் பேஜ் அந்த பொண்ணு எழுதியிருக்கு. அதை வந்து யாராவது உட்காந்து நைட்டோட நைட்டாக அந்த பொண்ணு நைட்டு விழுந்திருக்கு, கொலைகாரனாகவே வச்சுப்போமே, கொலை செய்தார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். கொலைகாரனுக்கு அவ்வளோ டைம் இருக்குமா? அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் எதுன்னு அவன் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ கொலைகாரனாக யாராவது கொலை செஞ்சுட்டாங்க அந்த பொண்ணை அப்படின்னு வச்சுப்போமே, அந்த கொலைகாரனுக்கு டைம் வேணும். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் எதுன்னு கண்டுபிடிக்கணும், எந்த நோட் புக்குன்னு கண்டுபிடிச்சோ அதை எழுதி, நமக்கு வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் ஏதாவது எழுதினாலே அவ்வளோ குறை வரும், அடித்து எழுதுவோம், இது இப்படி கிடையாது அப்படி கிடையாது சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே எழுதணுன்னா எவ்வளவு கஷ்டமான வேலை. அப்படியே வந்து அந்த பொண்ணு மாதிரியே எழுதுறது அப்படின்னா 2 லைன் இல்லை 1 லைன் போதும்ல. எங்கள் அம்மா வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறா, டீச்சர் என்னை திட்டிப்டா, அதனால் நான் சாவறேன், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த பொண்ணுக்கு எழுதியிருக்கலாம் இல்லையா? அதை விட்டு ஒரு ஃபுல் பேஜாக எழுதுவாங்க. அந்த பொண்ணு மிஸ் யூ அம்மா, மிஸ் யூ அப்பா, மிஸ் யூ சந்தோஷ், மிஸ் யூ அனிதா, மிஸ் யூ வனிதா, மிஸ் யூ சபிதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கா, எல்லாமே எழுதியிருக்கா. அதில் என்னமோ அது ஒரு லாங் பேஜ். அதை எழுதுறதுக்கு கொலைகாரனுக்கு அவ்வளோ டைம் இருக்குமா என்ன? அவன் வந்து அந்த பொண்ணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பான். உண்மையாகவே கொலை செய்திருக்கிறார்கள் அந்த பொண்ணை அப்படின்னா என்ன செய்திருப்பார்கள்? அந்த பொண்ணோட பணமே அங்கே இருக்காத மாதிரி பார்த்துருப்பாங்க. ஏன்னா 210 கேமராக்கள் இருக்கின்றன. சரி, 210 கேமரான்னு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. செல்வி அவர்களும் அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகியிருக்கிறார். 234 கேமரா என்று அவர் வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய பொய், அண்டா புழுகு ஆகாச புழுகு அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உண்மையாகவே அந்த பொண்ணு கொல்லப்பட்டால் ஒரு கொலைக்காரனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதை சிசிடிவி கேமராலாம் இருக்கிற இடத்துலையா வைப்பான் அவன்? இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ஓனரே கொலைக்காரன் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த ஸ்கூல் ஓனர் தான் அந்த 210 சிசிடிவி கேமராக்கும் சொந்தக்காரர். தானே வந்து தான் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுப்பாரா? தனக்கு தானே வந்து சூனியம் வச்சுப்பாங்களா? ஸோ ஒருவேளை அந்த கொலைக்காரன் வந்து அந்த ஸ்கூல்காரங்களே வச்சுப்போமே, ஸ்கூல் ஓனர்ஸே வச்சுப்போமே, அந்த பொண்ணோட உடலை வந்து அந்த ஸ்கூல் கேம்பஸ்லேயே வைப்பாங்க, அதுவும் சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்கிற இடத்துல. போலீஸ் வந்து பயங்கரமாக கொடையும் தெரியாது. போலீஸ் வந்து சந்தேக பார்வையோடு தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாகவே இருந்தால் கூட உங்களையும் குற்றவாளி மாதிரி தான் அவன் பார்ப்பாங்க. அவங்க போலீஸ்லாம் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு சந்தேக பார்வையோடு அவங்க வந்து விசாரிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும். எல்லாரையும் சந்தேகப்படணும் அவங்க. ஸோ அப்போ ஸ்கூல் ஓனர்ஸ்க்கு தெரியாதா அந்த ஸ்கூல் ஓனரோ இல்லை அந்த பசங்க தான் குற்றவாளிகள்னு வச்சுப்போமே, அவர்களுக்கு தெரியாது சிசிடிவி கேமரா நம்ம தலையிலே நம்ம மண்ணள்ளி போட்டுப்போமா, நமக்கே நம்ம சூனியம் வச்சுக்குப்போமான்னு அவங்களாம் அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உண்மையாகவே அவர்கள் தான் செய்தார்கள், கொலை செய்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த கேஸில் வந்து இந்த பொண்ணு வந்து விழுந்து கிடந்த போது யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டாளா இல்லை தன்னைத்தானே மாய்த்து கொண்டாளா, யாருக்குமே தெரியாது. அவள் தெரியாமல் கூட விழுந்திருக்கலாம். அவள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாலோ இல்லை கொலையோ ஏதோ ஒன்று அவள் தெரியாமல் கூட விழுந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ யாருக்குமே தெரியாது. இது மர்ம மரணமாகத்தான் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த ஸ்கூல் டீமே அப்படி தான் பார்த்துச்சு. சாந்தி அவர்கள் பேட்டியில் சொல்லும் பொழுது அதான் சொன்னார், எந்த கேமராவும் பழுதடையலை, பவர் கட் 1 செகண்டு கூட கட் ஆகலை, எல்லா சிசிடிவி கேமராஸும் வேலை செய்யுது, ஒரு கேமரா கூட பழுதடையவில்லை, எல்லா கேமராஸும் 24 மணி நேரமும் ரன் ஆகுது, பவர் கட் இல்லாமல் அப்படின்றாரு. அப்போ அந்த பதிலில் கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். அப்பவும் அவர் சொல்லும்போது எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, சிசிடிவி கேமரா பார்த்தா தான் தெரியுன்ற ஒரு பதில் சொன்னார் சாந்தி அவர்கள்.
ஸோ அவர் வந்து நம்பினது வந்து அந்த சிசிடிவி கேமராவை தான். ஏன்னா அவருக்கும் தெரியாது, அவருக்கும் அந்த பொண்ணு விழுந்தது வந்து அது கொலையா இல்லை வந்து அவளே விழுந்தாளா இல்லை தன்னைத்தானே மாய்த்து கொண்டாளா அவருக்கும் தெரியாது. ஸோ அவரும் அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் பார்க்கும்போது அந்த பொண்ணு விழுந்திருந்தது, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, கேமரா பார்த்து சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் அவர் பேசினார். அப்போ அவர்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸ் என்னென்னா அந்த கேமரா பவர் கட் ஆகலை. ஸோ 210 கேமராக்களும் வேலை செஞ்சுருக்கு. ஒருவேளை அவரோட புருஷனோ இல்லை அவரோட பசங்களோ தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. இல்லை வேறு யாராவது டீச்சர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. 210 கேமராக்கள் அந்த இடத்துல இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல மாட்டுவாங்க. குற்றவாளியை வந்து ஈஸியாக பிடிக்கலாம். அதுவும் சிசிடிவி கேமரா இருக்குனாலே பிடிச்சிடலாம். அது வந்து அந்த கொலையை நேரில் தான் அப்படி கேமரா வச்சு தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த பொண்ணு விழுந்த டைமில் வேறு யாராவது சந்தேகத்துக்குரிய மாதிரி வேறு யாராவது அந்த பக்கம் உலாவிட்டு இருந்தாங்க, அந்த சைடு போனாங்க, இந்த சைடு போனாங்கன்னா கூட அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த சோ பர்சனை கூப்பிட்டு, நீ எதுக்கு இந்த டைமில் நீ இந்த பக்கம் வெளியில் வந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோ பர்சனை வந்து மிரட்டி 4 வார்த்தை கேட்டாலே பதில் சொல்லிடுவான், உண்மையாக சொல்லிடுவான். ஆனால் இந்த பொண்ணு இறந்த டைமில் வந்துட்டு, அந்த பொண்ணு விழுந்த டைமில் யாருமே வெளியில் வரல. அந்த வாட்ச்மேன் கூட காலையில் 5 மணிக்கு தான் வந்து பார்க்குறாரு. ஸோ ஒருத்தருமே வெளியில் வரல. அந்த பொண்ணு 10:30 மணிக்கு விழுந்ததாக அது கிளியராக இல்லை, அந்த வீடியோ வந்து கிளியராக இல்லை. அந்த வீடியோ வந்து சிசிடிவி கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராஸ் வந்து நைட் டைம் விஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதுவும் 2 MP 1 MP தான் இருக்கும் அந்த ரெசல்யூஷன். நம்ம மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து பாருங்கள், இருட்டில் ரொம்ப கிளியராக இருக்காது. ஆனால் மொபைல் ஃபோனில் வந்து ரெசல்யூஷன் நல்லாயிருக்கும். 20 MP 30 MP 50 MPன்னு வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் 1 MP 2 MP இதுதான் ரெசல்யூஷன். மேக்ஸிமம் 5 MP. 210 கேமரா இருக்கிற ஸ்கூலில் வந்து 5 MP கேமரா வச்சுருக்க மாட்டாங்க. மேபி 1 MP இல்லாட்டி 2 MP இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது லைட்டு கம்மியாக இருந்ததுனால கிளாரிட்டி இல்லை. இப்போ ஒரு வேளை வெளிச்சமாக டியூப் லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு விழுந்தது கிளியராக இருந்திருக்கும் அந்த இமேஜ், அந்த வீடியோ. எல்லோரும் தூங்குகிற டைம் சொல்லிவிட்டு எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இருந்தாலும் டிம் லைட்டில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. டிம் லைட் இருந்திருந்தால் கூட எங்கேயாவது கிளாரிட்டி இருந்திருக்காது. ஸோ அந்த வீடியோ வந்து கிளியராக இல்லாதது காரணம் வந்து இந்த ரீசன் தான், சிசிடிவி கேமரா ப்ராப்ளம் தான். ஏன்னா ரெசல்யூஷன் கம்மி. 1 MP 2 MPக்கெலாம் வந்து இருட்டில் ஒன்றுமே தெரியாது, ஏதாவது அசைஞ்சிச்சின்னா சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணு விழும்பொழுது அந்த பொண்ணு விழுறது அந்த மரம் அசைவை வச்சு தான் அவங்க அந்த டைமை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. 10:32 ஏதோ ஒரு டைம் சொன்னாங்க. ஸோ இந்த டைம் வந்து காரணம் என்னென்னா அவங்களால வந்து அந்த வேறு சொல்யூஷன் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து தான் எடுத்தாங்க. அந்த பொண்ணு காலையில் 5 மணிக்கு மேலே 5:30 மணிக்கு வேணுமா அங்கே தான் பார்த்தாங்க, அங்கேருந்து தான் எடுத்தாங்க. அப்போ அங்கேருந்து எடுக்கும்போது ராத்திரி 10 மணி இல்லை 9 மணிலேருந்து யாராவது அந்த பக்கம் போகிறாங்களான்னு பார்த்துட்டு 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி 5:30 மணி வரைக்கும் யாருமே அந்த சைடு போகல. வாட்ச்மேன் தான் வந்தார் கடைசியாக. ஏன்னா அவர் அந்த பால் கொடுக்கறதுக்கோ ஏதோ வருவார் அவர், அந்த மனுஷன். அப்போ வரும்பொழுது தான் இந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸ்கூலுக்கு. இப்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க 2 நிமிஷம் முன்னாடி இல்லை 2 நிமிஷம் பின்னாடி, அதாவது விழுந்ததுன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வராங்க பாருங்கள், அந்த டீச்சர்ஸ்லாம் தூக்கிட்டு வராங்க பாருங்கள், அந்த இன்சிடெண்ட்டுக்கு 2 நிமிஷம் முன்னாடி 2 நிமிஷம் பின்னாடி வீடியோஸ் வேணுமா. அது செல்வி அவர்களே சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு விழுந்து கிடந்துச்சு, அரை மணி நேரமாக அந்த பொண்ணை யாருமே தூக்கலை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் அவர் பார்த்தாரா இல்லையா? அது உண்மை தானே. ஸோ அரை மணி நேரம் அவங்க பார்த்துருக்காங்க செல்வி அவர்கள் அப்படின்னா, அந்த பொண்ணு எடுத்ததுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு அந்த வீடியோ பார்த்துருக்காங்க செல்வி அவர்கள். அண்ட் செல்வி அவர்களுக்கு அந்த வீடியோ முதலே காமிச்சிட்டாங்க. அதாவது அந்த பொண்ணு விழுந்த அன்றைக்கே 13ஆம் தேதியே செல்வி அவர்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டாரு. 5 பேர், செல்வியோடு சேர்த்து 5 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. செல்வி எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த வீடியோ கிளியராக இல்லாத ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு செல்வி அவர்கள் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஏன்னா இவரோட மண்டையில் வந்து எப்படியாவது ஸ்கூல்கிட்டேருந்து பணம் பறிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. பல கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளே சொல்கிறாரு. அன்றைக்கே அந்த 13ஆம் தேதி அந்த பொண்ணு விழுந்து கிடக்குது, அன்றைக்கி சாயந்தரமே பேரம் பேசியிருக்காரு. 50 லட்சமோ 1 கோடியோ ஏதோ பேசியிருக்காரு பேரம். அதுவும் பேசியிருக்காரு. அடுத்த நாளே வந்து மீடியா முன்னாடியே சொல்கிறேன், என் பொண்ணுக்கு இழப்பீடு நஷ்ட ஈடு பல கோடி வேணும் அப்படின்றாரு.
அதை வந்து ஈடு கட்டிக்க முடியுமா ஸ்கூலால்? பல கோடி, ஒரு 10 கோடி செல்விக்கு கொடுத்துட்டா, செல்விக்கு 10 கோடி கொடுத்துட்டு ஸ்கூல் ஜாலியாக இருக்குமா? அந்த காசை வந்து அவங்க சம்பாதிச்சுப்பாங்களாம். எப்படி சம்பாதிப்பாங்கன்னு எனக்கு புரியல. பேங்க்கை கொள்ளையடிச்சு அவங்க சம்பாதிக்க முடியும்? செல்விக்கு ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். ஸ்கூல் எப்படி அந்த 5 கோடி 10 கோடி எப்படி சம்பாதிக்கும்? அவங்க என்ன பேங்க்கு கொள்ளையடிக்கிற வேலையாக வச்சுருக்காங்க? இப்போ செல்வி அவர்கள் மாதிரி ஒரு ஸ்கூல்லையோ எதுலேயோ வந்து கலவரத்தை நடத்திட்டு அடித்து போட்டு உதச்சிட்டு ஸ்கூலை மிரட்டி, ஸ்கூல் டீமில் இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி, கந்து வெட்டிக்காரி தானே அந்த பொம்பளை. எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கியிருப்பார் அவர்? எப்படி இவ்வளோ ஏக்கர் நிலம் அவர் கையில் இருக்கும்? 4-5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. எப்படி வாங்கியிருப்பார் அந்த நிலத்தெல்லாம்? அந்த கந்து வெட்டிக்காரி அப்படின்றத வந்து ஸ்கூல் கலவரத்து மூலமாக அவர் நிரூபிச்சிட்டார். கந்து வெட்டிக்காரி அவர் உண்மை. ஏன்னா எல்ஐசி ஏஜென்ட்டுன்றது உண்மையாயிடுச்சு இல்லையா? எல்ஐசி ஏஜென்ட்டுன்னு சொன்னாங்களா ஃபஸ்ட்டு? கடைசியால் பார்த்தா அவரே வந்து எல்ஐசி ஏஜென்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் தேர்தலில் நிற்கும் போது அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்ஐசி ஏஜென்ட்டுன்னு. நம்மளுக்கே தெரியும், அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து மிரட்டுறாங்க அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி. எனக்கு வந்து நீ வந்து எந்த மரணம்னு போட்டு கொடு, இல்லாட்டி நாங்கள் வந்து மீடியாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் போராடுவேன், உண்ணாவிரதம் இருப்பேன், ஏதோ ஒன்று சொல்லி மீடியாவை இழுத்துன்னு வருவாராம் இவர். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்லாம் நீ யாரை இழுத்துட்டு வந்தாலும் அவங்க வந்து நீ சொல்கிற ரிப்போர்ட்டு கொடுக்க முடியாது. அவங்க என்ன ரிப்போர்ட் எழுதுகிறாங்களோ அவங்க அதான் கொடுக்க முடியும். அவங்க போஸ்ட்மார்ட்டமில் என்ன போட்டிருக்காங்களோ, அது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ, அதை என்ன அப்சர்வேஷன் அவங்க பண்ணாங்களோ அதை தான் எழுத முடியும். செல்வி அவர்கள் சொல்கிற மாதிரி அவங்க செய்ய முடியாது. டாக்டர்ஸே போய் மிரட்டியிருக்காரு இவர். ஆக்சுவலாக செல்வி செஞ்சது வந்து பிளாக்மெயிலிங். ஸ்கூல் டீமை வந்து பிளாக்மெயில் செஞ்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேரம் பேசி பார்த்தாரு. அப்புறம் மீடியாவிலெல்லாம் கூப்பிட்டுட்டு மீடியா முன்னாடியே சொல்கிறேன், ஸ்கூல் வந்து எனக்கு பல கோடி கொடுக்கணும் அப்படின்னாரு. அது நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் ஒரு கலவரத்தை நடத்திவிட்டு, நீ பாரு எனக்கு கொடுக்கலல்ல, நான் கேட்டதை உன் ஸ்கூலில் என்ன பண்ணுறேன் பாரு. அவங்க அண்ணா பேசின டைலாக் இருக்குது, ரெக்கார்டட், அந்த வீடியோவில் ரெக்கார்டட். செல்வி அவர்களோட அண்ணா சொல்கிறாரு, இந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறேன் பாரு, அடித்து நொறுக்கிறேன் பாருன்னு அந்த மனுஷன் வந்து டைலாக் பேசுகிறாரு. அதெல்லாம் வீடியோ வெளியில் வந்துடுச்சு. அந்த திராவிடமணி எனும் அந்த ஆளை எப்படி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. கேவலமான ஒரு ஜென்மம். கள்ள நோட்டு அடித்து மாட்டின மனுஷன். அவனெல்லாம் மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. அந்த ஆளோட சேர்ந்து கலவரத்தை செய்திருக்கிறார். அது எப்படி அவ்வளவு பேர், 1000 பேர் எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே நுழைய முடியும்? அப்படியே வந்து ஸ்கூலில் வந்து கோவம் வந்து பண்ணால் கூட 100 பேர் 200 பேர் 50 பேர் 100 பேர் இதெல்லாம் ஓகே. உண்மையாகவே கலவரம் செய்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ அந்த பொண்ணுக்காக பொங்கினவங்க, நியாயத்துக்காக போராடுறேன்னு பொங்கினவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அந்த ஸ்கூலில் வந்து கல்லால் அடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது கையில் ஏதாவது கொம்பு கிம்பு இருந்ததுன்னா அதை அடிச்சிருப்பாங்க, அவங்க கோபத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த கலவர டீம் என்ன பண்ணிச்சு? எல்லாத்தையும் எரிச்சுது, நாசம் பண்ணிச்சு. பஸ்ஸெல்லாம் எதுக்கு எரிச்சானுங்க? ஃபுல்லாக அந்த ஸ்கூல் ஃபுல்லாக எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. அதையும் இந்த பொம்பளை வெக்கமே இல்லாமல் சொல்லுது. 10 மணி 11 மணிக்கெல்லாம் அது நெருப்பு அணைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாரு இவர். கலவரம் நடக்கிற அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கும் இந்த கலவரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, ஸ்கூல் டீம் தான் கலவரம் செஞ்சிச்சுன்னு பேட்டி கொடுக்குது. சரி, நீ அதை உன் வீட்டிலேருந்தே பேட்டி கொடுக்க வேண்டியதானே? உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் தான் வந்து கலவரம் செஞ்சிச்சு நீ சொல்லியிருந்தானா நானே நம்பியிருப்பேன். நீ என்ன பண்ணியிருக்க? 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, உன்னோட ஏரியா ஹாஸ்பிட்டலே கிடையாது, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எங்கேயோ, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உனக்கும் அந்த கலவரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்குற. அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து கலவரம் அன்றைக்கி தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். வந்ததுனால 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்களாம். நான் வந்து அந்த கலவர ஸ்பாட்லேயே இல்லை, ஸ்கூல் வாசலில் நான் நின்றுட்டு அடிச்சிரு உதச்சிரு நான் கத்தவே இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து இங்கே ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு அவர்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாரு. போய் அடித்து எரிச்சு போடு, அது போடு, நாசம் செய்யுன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா கத்திவிட்டு, அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க, நீ இங்கே இருக்காத, இங்கே தான் நீ மாட்டிப்ப ஸ்கூல் வாசலில் நின்னா, நீ போய் நேராக 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது திராவிடமணி கொடுத்த ஐடியாவாக தான் இருக்கும். போய் அங்கே போய் குடுன்னு 60 கிலோமீட்டர் போயிட்டு ஒரே நாளில் 2 இடத்துல இருக்காங்க இந்த அம்மா. ஒரே நாளில் ஆரம்பத்தில் இந்த ஸ்கூல் வாசலில் நின்று கத்திட்டு இருந்தது, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சான். சரி, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, லங்ஸ் அட்டாக் வந்துச்சு, ஏதோ ஒரு அட்டாக் வந்துச்சு, அது எப்படி தினத்தந்தியோட ரிப்போர்ட்டர் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தார்? தந்தி ரிப்போர்ட்டருக்கு உன்னோட ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை? மீடியாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனியா ஹாஸ்பிட்டல்? அவருக்கும் ஹார்ட் அட்டாக்கா? தந்தி டிவி ரிப்போர்ட்டருக்கும் கேமராமேனுக்கும் ஹார்ட் அட்டாக்கா? அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டாங்களா?
இவர் வந்து ஃபேமஸான லேடி, ஸ்ரீமதியோட அம்மா, இவரை நாம் பேட்டி எடுத்தே ஆக வேண்டும் என்று உன்னை வந்து பேட்டி எடுத்தாங்களா? அதான் ஹார்ட் அட்டாக்கே வந்து நீ படுத்து படுக்கை ஆகிட்டியே, எதுக்காக பேட்டி கொடுக்கறதுக்கு மட்டும் ரெடியாக இருந்த? உன்னால் தான் எழுந்திரிச்சு நிற்க முடில, உட்காந்து பேட்டி கொடுக்க முடில, படுத்துக்கிட்டே இருக்க. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து தந்தி ரிப்போர்ட்டருக்கு வந்து பேட்டி கொடுக்கிறாய்? எப்படி உன்னால் முடிஞ்சுது? அந்த ரிப்போர்ட்டர் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார்? அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி வந்தார்? இதெல்லாம் வந்து பயங்கரமான கேள்விகள். செல்வி அவர்கள் மீது அவ்வளவு சந்தேகங்கள். ஸ்கூல் பக்கமாக பேசுகிறவங்களெல்லாம் அண்டா புழுகு ஆகாச புழுகு, வாயில் வடை சுடுறாங்க தோசை சுடுறாங்கன்னு சொல்கிறியே. ஸ்கூல் வந்து என்ன இருக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். என்னென்ன சிசிடிவி கேமராஸ் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குதோ, அந்த பொண்ணு ரிலேட்டடாக தான் அவங்களால கொடுக்க முடியும். அந்த பொண்ணு அந்த கிளாஸில் என்ன பண்ணிச்சு, அந்த என்ன நடந்துச்சு, சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், செத்தப்புறம் அந்த பொண்ணை எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணு விழுந்தது வந்து கிளியராக இல்லை தான். ஆனால் அந்த ஃபுட்டேஜும் கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த என்டையர் ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துகிட்டு போச்சு அந்த போலீஸு. அதுக்கப்புறம் போலீஸ் தான் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் ஃபுட்டேஜுன்னு பிரித்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி என்டையர் ஹார்ட் டிஸ்க்லேயும் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் தான் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல கூட ஸ்கூல் வந்து மறைக்கலை, எதையுமே மறைக்கலை. அவங்க மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். ஸ்கூலுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, மடியில் கனம் இல்லை, கிளியராக இருக்குது. ஸ்கூலோட சைடில் இருந்து விசாரணைக்கு 200% ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் செல்வி அவர்களை சிபிசிஐடி அத்தனை வாட்டி கூப்பிட்டுச்சு, போகவே இல்லையே. நீ யார் என்னை கூப்பிட்றதுக்கு? அந்த ஃபோனை கேட்டதுக்கு ஸ்ரீமதியோட ஃபோனை தானே கேட்டாங்க, அதை கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன 6 மாதம் ஆகுமா? 6 மாதமாக என்ன போய் சொல்லிட்டு இருந்த? எல்லாம் ஒரு சேனல்லையும் ஒரு போய். ஒரு சேனலில் காக்கா தூக்கிட்டு போச்சு, இன்னொரு சேனலில் பல்லி தூக்கிட்டு போச்சு, இன்னொரு சேனலில் கரப்பாம்பூச்சி தூக்கிட்டு போச்சுன்னு நீ கதை சொல்லிகிட்ருக்க. ஒரு சேனலில் ஃபோனே உடஞ்சி போச்சு, இப்படியெல்லாம் நீ கதை சொல்லியிருக்க. நாங்கள் எல்லா சேனலும் பார்க்குறோம். இந்த அம்மா எந்த சேனல்லலாம் பேட்டி கொடுத்துச்சோ எல்லா சேனலும் நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் வந்து செல்வி அவர்கள் எந்த சேனலில் என்ன பேசினார்னு எங்களுக்கு தெரியும், முக்கியமாக எங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அண்டா புழுகு ஆகாச புழுகு புழுகினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வி அவர்கள் தான். நீ தான் அந்த பொண்ணுக்கு அம்மான்னு சொல்கிற. ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்டாங்கள்ல சிபிசிஐடி, கொடுக்க வேண்டியதானே? நான் செத்து போனேன்னா எங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணுங்க, உங்கள் பொண்ணு தானே எங்களுக்கு சந்தேகம் கேட்டால் கூட என் பொண்ணு தான் அவங்களும் சொல்லுவாங்க தான். சரி எடுத்து தொலை, என் பொண்ணு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் எடுத்து தொலைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எங்கள் அம்மாலாம் ஒத்துப்பாங்க, எல்லாருமே ஒத்துப்பாங்க. எந்த அம்மாவும் எந்த அப்பாவும் நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்ண? அது எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்கலாம்? என்கிட்டயே டிஎன்ஏ டெஸ்ட் கேட்பாங்களா? நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கிற, ஸ்கூல் சர்டிஃபிகேட் காமிக்கிற, எல்லாம் ஓகே. சர்டிஃபிகேட்டில் உன் பேர் போட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரத்த சம்மந்தமாக நீ தான் அந்த பொண்ணோட ஒரிஜினல் மதரான்னு எங்களுக்கு தெரியணுமே, அதுக்கே நீ ஒத்துக்க மாட்டேன்ற. இப்போ தானே சந்தேகமே வருது. அந்த பொண்ணை வச்சு சம்பாதிச்சிட்ருக்க. அந்த பொண்ணு செத்த 1.5 மாதம், ஒரே மாதத்தில் நீ 2 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்க. எவனாவது செத்து போன பொண்ணை வச்சுக்கிட்டு 1.5 மாதத்தில் எவனாச்சு இந்த மாதிரி லேண்டு வாங்குறது வீடு வாங்குறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா? நீ பண்ண. அப்போ எங்களுக்கெலாம் உன் மேலே சந்தேகம் வருமா இல்லையா? அந்த பொண்ணை வச்சு QR கோடு வச்சு சம்பாதிக்கிற. எந்த செத்துப்போன பெண்ணையோ இல்லை பையனையோ வச்சு இந்த மாதிரி இவ்வளோ சம்பாதிப்பாங்க? ஊர் மக்கள்கிட்டேருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஏழை, 4-5 ஏக்கர் லேண்டு வச்சுருக்கிற ஒரு லேடி வந்து ஏழையாம். நாங்கள் தான் ஏழை உண்மையாக சொல்ல போனால். செல்வி அவர்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் தான் ஏழை. 4-5 ஏக்கர் லேண்டு வச்சுக்கிட்டு, நிலத்தை வச்சுக்கிட்டு, டிராக்டர்லாம் வச்சுக்கிட்டு ஏழையாம் இவர். கேட்டால் வந்து ஒரு வீடியோலேயே ஒரு வார்த்தை சொல்வார், ஏழைகளுக்கெல்லாம் நீதியே கிடையாது, நேர்மையே கிடையாது, நியாயமே கிடையாது. நீ என்ன பிளாட்ஃபார்ம்லையா படுத்துட்டு இருக்க? வீடு வாசல் இருக்குல்ல, வீடு வாசல் இருக்குது, உனக்கு டிராக்டர் சொந்தமாக இருக்குது, 4-5 ஏக்கர் லேண்டு வச்சுருக்க உன் பேரில். சந்தோஷ் பேரில் என்ன வாங்கி வச்சுருக்க தெரியல, ராமலிங்கம் அவர்கள் பேரில் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியல. இந்த பொண்ணு செத்த 2-3 நாள்லையே ஸ்ரீமதிக்கு போட்ட நகைகள் வேணுமா திருப்பி. போலீஸே அபேஸ் பண்ணிடுச்சு. ஸ்ரீமதிக்கு போட்ட நகைகள் ஏன் கொடுக்கல எனக்கு அப்படின்னு கேட்குது இந்த பொம்பளை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக்கோ 1.5 இயர்ஸ் பேக்கோ ஒரு ரவுடியை வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிடுச்சு. அந்த ரவுடி வந்து எவ்வளோ நகை போட்டிருந்தாருன்னா 100 பவுன் நகை போட்டிருக்காரு. இது வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த ரவுடியோட அம்மா வந்து புலம்புது, என் பையனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, என் பையன் வந்து 100 பவுன் நகை போட்டிருக்கான், அதை என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்றைக்கு அந்த ரவுடியை கொண்டு அன்றைக்கே பேசுது அந்த பொம்பளை. இப்போது அதை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அதையும் விசாரிப்பாங்கள்ல போலீஸு. அப்போ உன் பையன் முக்கியம் இல்லை, உன் பையன் செத்து போனது முக்கியம் இல்லை, அந்த பையன் வந்து
உன்னோட பையன் வந்து போட்டிருந்தா அந்த 100 பவுன் நகை தான் உனக்கு முக்கியம். அப்போயே எல்லோரும் கமெண்ட் போட்டுருந்தாங்க, உனக்கு அந்த நகை தான் முக்கியமாக, உன் பையன் செத்து போனது முக்கியம் இல்லையான்னு. அதே கேள்வி தான் இப்போ செல்விக்கிட்ட கேட்கணும். ஸ்ரீமதி இறந்த 2-3 நாள்லையே அந்த பொண்ணோட நகையை கொடுக்கலையாம், போட்டிருந்த நகையை. அந்த பொண்ணோடது மரணம்னு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட அந்த பொண்ணு நகை, நோட்டு, புஸ்தகம் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. போலீஸ் கண்ட்ரோலில் இருக்கணுமா இல்லை செல்வி கண்ட்ரோலில் இருக்கணுமா? செல்வி தான் விசாரணை பண்ணி அதற்கான பதில் சொல்லுவாரா? இப்போ செல்வி வந்து விசாரித்தார்னா ரவிக்குமார், அவங்க 2 பசங்க, அப்புறம் ரவிக்குமாரோட தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீமதியை கொன்று ரேப் செய்து விட்டனர். அதே மாதிரி சாந்தி மேடம் அவர்களோட தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா எல்லோரும் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அப்புறம் இபிஎஸ், அண்ணாமலை இவர்களெல்லாம் ஸ்ரீமதியை ரேப் செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு அறிக்கை விடும். இந்த அம்மா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தோன்னா, விசாரணை கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு செத்ததை நீங்களே கண்டுபிடிங்க கொலைக்காரங்களை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு இதை கொடுத்துட்டாங்கன்னா, கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த அம்மா ஒரு பெரிய லிஸ்ட்டை போடும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு வேண்டியது கோடிக்கணக்கில் பணம். பிளாக்மெயில் செய்கிறாரு. அந்த ஸ்கூல் டீமை பற்றி தப்பாக புரளி கிளப்பி, தப்பாக பேசி, நல்ல மனுஷங்களை கெட்ட மனுஷங்களாக உலகத்துக்கு சொல்லி அவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கிறார் செல்வி அவர்கள். இது மாதிரி அவர் வந்து அந்த ஸ்கூலை பற்றி புரளி கிளப்புறது, அந்த அவதூறு கிளப்புறது காரணம் என்னென்னா, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளாக்மெயிலிங், மிரட்டுறது. நீ வந்து எனக்கு நான் கேட்ட கோடிக்கணக்கான பணத்தை நீ கொடுக்கல பார்த்தியா, உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன்னோட ஸ்கூலை பற்றி டேமேஜ் பண்ணி, உன் ஸ்கூலில் யாருமே சேரக்கூடாது, உன்னோட ஸ்கூலோட ரெப்புடேஷன் நான் ஸ்பாயில் பண்ணுறேன், உன்னோட பேரை நான் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை பண்ணுற அராஜகம் இருக்கே, பிளாக்மெயில் செய்கிறார். செல்வி செய்வது பிளாக்மெயிலிங். ஸ்கூல் வந்து அந்த அம்மா பேரில் ஒரு பிளாக்மெயிலிங் கேஸ் போடலாம். எங்களை வந்து பற்றி தப்பாக பேசி இந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லி செல்வி அவர்கள் மீது ஒரு கேஸ் போடலாம். டிஃபமேஷன் கேஸ் ஒன்று, ஸ்கூலை பற்றி அவதூறு கிளப்புவது, ஸ்கூலோட ரெப்புடேஷனை கெடுக்கிறது, இதை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த அம்மா பிளாக்மெயிலிங் கேஸில் கூட கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒருத்தரை விடலை. டாக்டர்ஸ் தப்பானவங்களாம், பொய் சொல்கிறாங்களாம், போலீஸ் பொய் சொல்கிறாங்களாம், நீதிபதியே பொய் சொல்கிறாங்களாம். அது எப்படி? அது அந்த ஸ்கூல் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்க ஸ்கூலை, அந்த ஸ்கூல் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காருது. அடித்து போட்டது ஒரு நொறுக்கி வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலை, எரிச்சு என்னென்னமோ பண்ணி. அந்த ஸ்கூல் எழுந்திரிக்கவே முடியாது. எவ்வளோ மாதம் அந்த ஸ்கூல் அப்படியே எரிச்ச ஸ்கூலாக இருந்தது நம்ம பார்த்தோம். அவ்வளவு நாள் அந்த ஸ்கூல் வந்து, அவ்வளவு மாதங்கள் அந்த ஸ்கூலை வந்து ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே இருந்தது. அவ்வளவு மோசமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட பேரண்ட்ஸ், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து 2-3 வருஷத்தை ஃபீஸை கொடுத்து, அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் பண விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஸ்கூல் இப்போ எழுந்திரிச்சு நிற்குது. உனக்கு அது பிடிக்கல. இன்னும் வந்து அந்த ஸ்கூலை பற்றி தப்பாக பேசுவேன் நீ. அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்க பணம் வாங்கிட்டு பேசிட்டாங்கன்னு உளருவ. நீ வந்து டெய்லி QR கோடில் வந்து பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கிய, அதை என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு எனக்கு புரியலையே. எங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசுகிறவர்களை வந்து தப்பாக சொல்கிறீங்க. அப்போ இந்த அம்மா வந்து QR கோடில் பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கு பாரு, எல்லாருக்கிட்டையும் காசு கொடுன்னு. அதை எங்கே கொண்டு போய் சொல்கிறது? யூடியூப்பில் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஏர்னிங்ஸ் வருது, பணம் வருகிறது. அந்த மானிட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணி இந்த அம்மாவால் பேச முடியுமா? அந்த பணம் வருவதை நிறுத்திவிட்டு யூடியூப்பில் இந்த அம்மாவால் வீடியோஸ் போட முடியுமா? ஸ்ரீமதிக்காக, நீதிக்காக மட்டும் நான் பேசுவேன், எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணான்னு இந்த அம்மா பேச முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு வேண்டியது டெய்லி ஏதாவது ஒரு கதை எழுதணும், கதை சொல்லணும், கண்டென்ட் வேணும். யூடியூப்பில் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், அப்போ தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த அம்மா கதையாக சொல்லிகிட்ருக்கு. அதையும் இந்த செல்வி அவர்களோட கூட்டம் வந்து நம்பிட்டு உட்காந்துருக்கு. இப்போ அந்த அண்டா புழுகு, ஆகாச புழுகுலாம் பேசுகிறது யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நன்றி.